ஸ்டாண்டு, கலைஞர் உரிமைத்தொகை, இப்போ பத்தாததுக்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு திடல் வேற. இது யார் வீட்டு வரி பணத்தில் எடுத்து கட்டுறீங்க? திமுக அறக்கட்டளையிலேருந்து எடுத்து கட்டுறீங்களா? இல்லை திமுக கட்சி பணமா? மக்களோட வரி பணத்தில் எப்படி நீங்கள் வந்து இந்த பேர் எல்லாம் வச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்துலேயும் பொதுமக்கள்லையும் நிறையா பேர் கழுவி வண்டியாக ஊற்றுறாங்க. தலைவரே, தயவு செஞ்சு சொல்கிறேன், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சதாகவே இருக்கட்டும், அந்த ஜல்லிக்கட்டு திடலுக்காவது ஐயா பேரை வைக்காமல் இந்த இந்த விமர்சனம் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கணும். தலைவரே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க தலைவரே. அது மட்டும் கிடையாது, இப்படி பேர் வைக்கிறதுனால மட்டும் கலைஞர் வந்து எங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட மாட்டார். மக்களுக்கு நல்லா சேவை செய்யணும். அது ஜல்லிக்கட்டு திடலுக்கு கலைஞர் பெயர் வைப்பது குறித்து இளைஞர் ஒருவர் தமிழக முதல்வர் ஸ்டாலினை பங்கம் செய்துள்ளார். தமிழக அரசு ஜல்லிக்கட்டு திடலுக்கு கலைஞர் பெயர் வைத்ததற்கு தொடர்ச்சியாக மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். எதற்காக அரசு கட்டுகிற கட்டிடத்திற்கு கலைஞர் பெயரை வைக்க வேண்டும் என்றும், கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் நூலகம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள்? யாருடைய பணத்தில் கட்டுகிறார்கள்? திமுகவின் கட்சி பணத்திலா? திமுகவின் அறக்கட்டில் இருந்தா? மக்களுடைய வரிப்படத்தில் யாருடைய பெயரை வைத்து கட்டுகிறார்கள் என்றும் சரமாரியாக விளாசியுள்ளார். கலைஞர் பெயர் வைப்பதனால் மட்டும் மக்கள் மனதில் கலைஞர் இடம்பெற்று விட மாட்டார். மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் மனதில் நீங்க இடம்பெறலாம் என்றும் கூறியுள்ளார். தொடர்ச்சியாகவே மக்கள் திமுக அரசின் மீது உள்ள அதிருப்தியின் காரணமாக தமிழக முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்து வருகின்றனர். பொதுவாகவே திமுகவினர் சொல்வது ஒன்றையும் செய்வதில்லை என்று பலரும் கூறி வருகின்றனர். மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருக்கின்றனர் என்றும், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் லஞ்சம், ஊழல், மது, போதைப்பொருள், கட்ட பஞ்சாயத்து போன்ற அராஜக செயல்கள் அதிகளவு நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். மேலும் திமுகவினர் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றையும் சரிவர நடைமுறைப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.